அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடல்ஸ் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசட நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडल्स हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आप जो सहयोग दे रहे हैं उसके लिए हार्दिक धन्यवाद. आप बराबर सहयोग दीजिए. தொடர்ந்து ஆதரவளித்து வரும் தங்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் கமெண்ட்ஸில் தங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். இது எங்களுக்கு மிகுந்த உரமாக இருக்கும். ஆகவே மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டு என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பணியை தொடங்குகின்றேன். இன்றைக்கு புதிய தலைப்பு நிகழ்காலம். வர்த்தமான் கால் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. இந்தியிலே வந்து வர்த்தமான் கால் என்பார்கள். ஆங்கிலத்திலே ப்ரெசன்ட் டென்ஸ் என்பார்கள். தமிழிலே நிகழ்காலம். என்ன பண்ணுறோம்? நாம் தற்போது செய்யப்படுகின்ற செயல்தான். जो काम अभी हो रहा है, தற்போது நடக்கிறது, उसको बताने वाला वो शब्द वर्तमान काल होता है. कोई काम अभी चल रहा है. जैसे मैं लिखता हूँ, நான் எழுதுகிறேன், मैं लिखता हूँ. சரி, நீ எழுதுகிறாய், तुम लिखते हो. அவன் எழுதுகிறான், वो लिखता है. இவன் எழுதுகிறான், ये लिखता है. அது நாலு மட்டும் பார்த்துக்கிறோம். அவன், நான், நீ, அவன், இவன். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இந்த மூன்றை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் இந்த மூன்றிலே வந்து பன்மையை பார்க்கவில்லை, ஒருமை மட்டும் பார்த்துக்கிறோம். நான் எழுதுகிறேன், मैं लिखता हूँ. நீ எழுதுகிறாய், तुम लिखते हो. அவன் எழுதுகிறான், वो लिखता है. இவன் எழுதுகிறான், ये लिखता है. சரி, இங்கே நீங்கள் வாக்கியத்தை கவனிக்க வேண்டும். मैं लिखता हूँ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும், இந்த பாடம் 12வது பாடம், ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா நான் சொல்வேன். அந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அதை வைத்துக்கொண்டு சொந்தமாக நீங்கள் வாக்கியங்களை உருவாக்கலாம். சொந்தமாக ஓன் சென்டென்ஸ் யூ கேன் ஃபார்ம். நீங்கள் சொந்தமாக நீங்கள் வாக்கியத்தை உருவாக்கலாம். இப்போது ஒரு ஃபார்முலா சொல்ல பாருங்க. மை டேஷ் தாகும். இந்த டேஷ் என்னவென்றால், இங்கே நீங்கள் விரும்பிய வினைப்பகுதியை போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் விரும்பிய வினைப்பகுதியை, நான் ஏற்கனவே கடந்த பாடத்திலே நிறைய வினைப்பகுதிகளை நாம் என்னென்ன செய்கிறோம் என்ற தகவலெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் எவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தும் டேஷ் தேஹோ. இப்போ தும் வந்தால் தேஹோ என்றுதான் முடியும். அதே போல் ஓ என்று வந்தால் தாகை என்று தான் முடியும். அதே போல் ஏ என்று வந்தால் தாகை என்று தான் முடியும். தமிழில் பாருங்கள். மை வந்தால், நான் வந்தால் கிரேன், நீ வந்தால் கிராய், அவன் வந்தால் கிரான், இவன் வந்தால் கிரான். இவன் அப்புறம் பேசிக்கலாம், பெண்பாலுக்கு அப்புறம் பேசிக்கலாம். பெண்பாலுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆண்பாலுக்கான ஃபார்முலாவை தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு பெண்பாலுக்கான ஃபார்முலாவை மிக சுலபமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலில் நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள். ஒவ்வொரு பாடத்துக்கும் உரிய, ஒவ்வொரு காலத்துக்கும் உரிய, ஏற்கனவே நான் படித்தோம் கட்டளை வினை. அதில் வந்து என்ன ஃபார்முலா என்ன? தும் வந்தால் வேர்பு வித் ஓ சேர்க்கணும். ஆப் வந்தால் வேர்பு வித் ஏ சேர்க்கணும். தூ வந்தால் வினைப்பதியை வந்து சொல்லு. தூ ஆ, தூ ஜா, தூக்கா, தூ பட் போயிடலாம், ஈஸியாக போயிடலாம். அதுபோல் கண்டிப்பாக மார்க் போடணும். அதுபோல் இங்கே வந்து நிகழ்காலத்துக்கு என்ன ஃபார்முலா என்றால், மை வந்தால் தாவு என்று முடிய வேண்டும், தும் வந்தால் தேவோ என்று முடிய வேண்டும், ஓ வந்தால் தாகை என்று முடிய வேண்டும், ஏ வந்தால் தாகை முடிய வேண்டும். சரி, இப்போ நம்ம கேள்வி கேட்போம். நீ என்ன செய்கிறாய்? என்ன சொல்லணும்? நீக்கு என்ன? தும். என்ன? கியா? அது வச்சுருக்கோம்.
से वर्ब न कर तो कर से तुम क्या करते हो तुम क्या करते हो இப்படி சொந்தமாக நீங்கள் வாக்கியங்களை எழுத முறைப்பட வேண்டும். போர்டில் நான் எழுதி போட்டால் ஒரு 50 எழுதலாம் 100 எழுதலாம். ஆனால் 100க்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் நீங்கள் சொந்தமாக நீங்கள் பயன்படுத்தி ஆக்கிக் கொள்ளலாம். நீங்கள் மனதை உருவாக்கிக் கொள்ளலாம். உருவாக்கிக்கொண்டு அவற்றை நீங்கள் பயன்படுத்தினால் மிக எளிதாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்மளுக்கு வந்துவிடும். ஆகவே இந்த முறையை இந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு முன்னேறும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நீ என்ன செய்கிறாய்? நீங்கள் என்ன தும் என்ன அது பற்றிக்கோ கியா செய் என்ன கர் இப்போ தும் கியா கர்த்தே ஹோ தும் கியா கர்த்தே ஹோ இப்போ பாருங்க தும் கியா கர்த்தே ஹோ நீ என்ன செய்கிறாய் என்ன பதில் வரும்? சரி நான் படிக்கிறேன் நான் எழுதுகிறேன். இப்போது நான் பட்டு ஆ ஜா கா பி சோ ஒரு 6 வினைப்புகளை தங்களுக்கு மாடலாக மாதிரியாக சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்கள். தும் கியா கர்த்தே ஹோ மை பढ़ता हूँ நான் படிக்கிறேன். தும் கியா கர்த்தே ஹோ மை आता हूँ நான் வருகிறேன். தும் கியா கர்த்தே ஹோ மை जाता हूँ நான் போகிறேன். தும் கியா கர்த்தே ஹோ மை खाता हूँ நான் சாப்பிடுகிறேன். तुम क्या करते हो मैं पीता हूँ நான் குடிக்கிறேன். तुम क्या करते हो मैं सोता हूँ तुम क्या करते हो मैं पढ़ता हूँ तुम क्या करते हो मैं आता हूँ तुम क्या करते हो मैं जाता हूँ तुम क्या करते हो मैं खाता हूँ तुम क्या करते हो मैं पीता हूँ तुम क्या करते हो मैं सोता हूँ. சரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண பார்க்கலாம். तुम क्या करते हो मैं पढ़ता हूँ. சரி கொஞ்சம் मैं पढ़ता हूँ फ्रेम இருக்குது. கொஞ்சம் பேர் பார்த்துங்க. मैं हिंदी पढ़ता हूँ मैं सवेरे हिंदी पढ़ता हूँ शाम को तमिल पढ़ता हूँ சொல்லணும் இல்லையா? रात को गणित पढ़ता मैथ्स पढ़ता हूँ அப்படி பता இல்லையா? சரி मैं रोज हिंदी पढ़ता हूँ वो मीन्स एवरी डे ஒவ்வொரு நாளும் ஹிந்தி படிக்கிறேன். அப்படி பிரிக்கொண்டே போகலாம். அந்த ஃப்ரேம் மட்டும் நன்றாக நீங்கள் மனதிலே பதிவிட வேண்டும். அடுத்ததாக तुम क्या करते हो मैं आता हूँ நான் வருகிறேன். मैं घर आता हूँ நான் வீட்டுக்கு வரேன். मैं स्कूल आता हूँ நான் பள்ளிக்கு வருகிறேன். मैं मैदान आता हूँ நான் விளையாட்டுக்கு வருகிறேன். मैं डाकघर आता हूँ நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வருகிறேன். मैं बस अड्डा आता हूँ நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வருகிறேன். இப்படி நிறைய நீங்கள் போட்டுக்கொண்டே போகலாம். அடுத்ததாக ஜா तुम क्या करते हो मैं जाता हूँ என்ன செய்கிறாய்? நான் போகிறேன். சரி मैं जाता हूँ मैं घर जाता हूँ मैं कमरा जाता हूँ मैं शहर कक्षी जाता हूँ मैं हाट जाता हूँ நான் சந்தைக்கு போகிறேன். मैं शहर जाता हूँ நான் ஊருக்கு போகிறேன். मैं गांव जाता हूँ நான் கிராமத்துக்கு போகிறேன். அப்படியே பெருக்கிக் கொண்டே போகலாம். அடுத்ததாக கா तुम क्या करते हो मैं खाता हूँ मैं रोटी खाता हूँ मैं फल खाता हूँ मैं खाना खाता हूँ சாப்பாடு சாப்பிட்றேன். मैं भात खाता हूँ நான் சாதம் சாப்பிடுகிறேன். मैं फल खाता हूँ நான் பழம் சாப்பிடுகிறேன். मैं तरकारी खाता हूँ நான் காய்கறி சாப்பிடுகிறேன். சொன்னால் मैं भजी खाता हूँ मैं बोंडा खाता हूँ हम खा सकते हैं. अर्थ बढ़िया है. पी तुम क्या करते हो मैं पीता हूँ मैं पानी पीता हूँ मैं चाय पीता हूँ मैं शरबत पीता हूँ मैं जूस पीता हूँ. सो तुम क्या करते हो मैं सोता हूँ मैं रोज़ 10 बजे सोता हूँ 8 बजे सोता हूँ नहीं सोता हूँ चला खंडी पड़ा मैं नहीं सोता நான் தூங்குவதில்லை बोला. सही आज अरे बोला वो क्या करता है அவன் என்ன செய்கிறான்? वो पढ़ता है और படிக்கிறான். वो क्या पढ़ता है और என்ன படிக்கிறான்? वो पाठ पढ़ता है और பாடம் படிக்கிறான். वो चिट्ठी पढ़ता है கடிதம் படிக்கிறான். वो कहानी पढ़ता है அவன் கதை படிக்கிறான். वो क्या करता है? वो आता है वो घर आता है और வீட்டுக்கு வருகிறான். वो गांव आता है அவன் கிராமத்துக்கு வருகிறான். वो शहर आता है அவன் நகரத்துக்கு வருகிறான். वो मैदान आता है அவன் கிரவுண்டுக்கு வருகிறான். जा वो
क्या करता है? वो जाता है। वो कहाँ जाता है? वो बाजार जाता है। वो कहाँ जाता है? वो दुकान जाता है। वो कहाँ जाता है? वो हाट जाता है। वो कहाँ जाता है? वो शहर जाता है। वो कहाँ जाता है? वो बैंक जाता है। ये बोला ये क्या करता है? ये पढ़ता है, इवन படிக்கிறான். ये हिंदी पढ़ता है, इवन हिंदी படிக்கிறான். ये तमिल पढ़ता है, इवन तमिल படிக்கிறான். ये कहानी पढ़ता है, इवन कதை படிக்கிறான். ये चिट्ठी पढ़ता है, इवन कविता படிக்கிறான். हाँ वाह. ये क्या करता है? ये आता है. ये घर आता है. ये बैंक आता है. ये बाजार आता है. ये दुकान आता है. ये चेन्नई आता है. और जा, ये क्या करता है? ये जाता है. ये घर जाता है. ये दुकान जाता है. ये बाजार जाता है. ये बैंक जाता है. ये हाट जाता है. कसते अरे वाह पी. ये क्या करता है? ये पीता है. ये क्या पीता है? ये पानी पीता है. ये दूध पीता है. ये कॉफ़ी पीता है. ये चाय पीता है. ये शरबत पीता है. ये जूस पीता है. सो ये क्या करता है? ये सोता है. ये सोता है. ये 10 बजे सोता है. इस प्रकार वाक्य को बढ़ा सकते हैं. क्या मैंने एग्जाम्पल के लिए 6 दिया है. पढ़, ये पूरा पढ़िए. मैं पढ़ता हूँ, तुम पढ़ते हो. ये सेट है. सेट बना लीजिए. मैं पढ़ता हूँ, तुम पढ़ते हो, वो पढ़ता है, ये पढ़ता है. उसके बाद मैं आता हूँ, तुम आते हो, वो आता है, ये आता है. उसके बाद जा, मैं जाता हूँ, நான் போகிறேன். तुम जाते हो, நீ போகிறாய். वो जाता है, அவன் போகிறான். ये जाता है, इवन போகிறான். उसके बाद क्या है? खा, मैं खाता हूँ, நான் சாப்பிடுகிறேன். तुम खाते हो, நீ சாப்பிடுகிறாய். वो खाता है, அவன் சாப்பிடுகிறான். ये खाता है, इवन சாப்பிடுகிறான். खा के बाद पी, वो मैं पीता हूँ, நான் குடிக்கிறேன். तुम पीते हो, ये குடிக்கிறாய். वो पीता है, அவன் குடிக்கிறான். ये पीता है, इवन குடிக்கிறான். उसके बाद सो, मैं सोता हूँ, நான் தூங்குகிறேன். वो तुम सोते हो, நீ தூங்குகிறாய். वो सोता है, அவன் தூங்குகிறான். ये सोता है, इवन தூங்குகிறான். इस प्रकार हमने यहाँ पर 4 वर्ब को रख करके कम से कम 50 वाक्य हमने आज बना लिए. उसी प्रकार हर वर्ब का, हर धातु का प्रयोग करके आप हजारों लाखों वाक्य बना सकते हैं. इसलिए ये फार्मूला अत्यंत ज़रूरी है. इसको याद रखिए और याद रखिए. उसके बाद आगे बढ़िए, आगे बढ़िए. और इसके बाद मैंने सिर्फ मैं, तुम, वो, ये आज का पाठ बनाया है. कल के पाठ के लिए हम आप, वे, ये, हम आप, वे, ये का बना करके कल का पाठ को शुरू करूँगा. आज आप सिर्फ ये मैं, तुम, वो, ये सीख लीजिए. ये मैंने जो यहाँ पर होमवर्क के रूप में जो वर्ड दिए हैं, ये धातु पगड़ी मैंने दिए हैं. इसके आधार पर आप ये सेट बनाइए. मैं पढ़ता हूँ, तुम पढ़ते हो, वो पढ़ता है, ये पढ़ता है. मैं आता हूँ, तुम आते हो, वो आता है, ये आता है. जा, मैं जाता हूँ, तुम जाते हो, वो जाता है, ये जाता है. खा, मैं खाता हूँ, तुम खाते हो, वो खाता है, ये खाता है. पी, मैं पीता हूँ, तुम पीते हो, वो पीता है, ये पीता है. सो, मैं सोता हूँ, तुम सोते हो, वो सोता है, ये सोता है. ये फार्मूला जो है बहुत ज़रूरी है. மிக முக்கியமானது. அது நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இந்த ஹோம்ஒர்க்கை கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்கள். பாடம் என்னுடைய பாடம் முடிந்த பிறகு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் செலவு செய்யுங்க. போதும். செலவு செய்து நான் சொன்ன அந்த ஹோம்ஒர்க்களை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் பிறருக்கு நீங்கள் போதிக்கலாம். அந்த உங்களுக்கு வந்து ஞானம் வந்துவிடும். ஆகவே ஞானத்தை தேடி நீங்கள் போக வேண்டாம். ஞானமே உங்கள் கைக்கு வருகிறது. உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற ஞானம் இருக்கிறது ஃபோன் வடிவிலே. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11
11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 10, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100। अब उत्तर भारतवासी भाइयों बहनों, आपकी बारी है और आपके लिए आज तमिल सिखाने वाला हूँ। निगழ்காலம் वर्तमान काल के लिए तमिल में निगழ்காலம் कहते हैं, अंग्रेजी में प्रेजेंट टेंस, अंग्रेजी में प्रेजेंट टेंस निगழ்காலம் में मैं लिखता हूँ, நான் எழுதுகிறேன், जैसे कि हूँ ऐसा यहाँ पर क्रेन आता है। நான் मैं लिखता हूँ, मैं நான் लिख எழுது ताहूँ क्रेन, நீ எழுதுகிறாய், तुम लिखते हो, तुम लिखते हो, நீ எழுதுகிறாய், तुम लिखते हो, நீ எழுதுகிறாய், நீ எழுதுகிறாய், அவன் எழுதுகிறான், वो लिखता है, அவன் எழுதுகிறான், அவன் எழுதுகிறான், ये लिखता है, इवन எழுதுகிறான்। सो यहाँ पर देखिए, ये फॉर्मूला देखिए, मैं आने पर ताहूँ, अंत में ताहूँ आता है। उसी प्रकार तमिल में நான் வரும்போது क्रेन, நான் क्रेन, நீ तुम के आने पर किराए, वो के आने पर किरान, ये के आने पर किरान। जैसे हिंदी में मैं पढ़ता हूँ, तुम पढ़ते हो, वो पढ़ता है, ये पढ़ता है, ठीक है। मैं आता हूँ, तुम आते हो, वो आता है, ये आता है। जा, मैं जाता हूँ, तुम जाते हो, वो जाता है, ये जाता है। खा, मैं खाता हूँ, तुम खाते हो, वो खाता है, ये खाता है। पी, मैं पीता हूँ, तुम पीते हो, वो पीता है, ये पीता है। सो, मैं पीता हूँ, मैं सोता हूँ, तुम सोते हो, वो सोता है, ये सोता है। इसी प्रकार तमिल में पढ़ को पढ़ी करते हैं, ये वर्ब रूप है, धातु है। आ को वरु करते हैं, जा को पो करते हैं। खा சாப்பிடு, பி குடி, சோ தூங்கு, படு படி, ஆ வரு, ஜா போ, கா சாப்பிடு, பி குடி, சோ தூங்கு, படு படி, ஆ வரு, जा पो, का சாப்பிடு, पी कुड़ी, सो तूंगु। यानी कि नान अंदर मैं के आने पर इस प्रकार ताहू आता है, इस प्रकार किरान आता है, तो डैश नान पढ़ी किरे, मैं पढ़ता हूँ। नान नी पढ़ी किराए, किराए नी पढ़ी किराए, अवन वो पढ़ी किरान, अवन पढ़ी किरान, इवन ये पढ़ी किरान। देखिए, நான் படிக்கிறேன், நீ படிக்கிறாய், அவன் படிக்கிறான், இவன் படிக்கிறான்। मैं पढ़ता हूँ, तुम पढ़ते हो, वो पढ़ता है, ये पढ़ता है। उसके बाद आगा वरु है, वरु, நான் வருகிறேன், நீ வருகிறாய், அவன் வருகிறான், இவன் வருகிறான்,
நான் வருகிறேன், நீ வருகிறாய், அவன் வருகிறான், இவன் வருகிறான். போ, ஜா. मैं நான் போகிறேன், நீ போகிறாய், அவன் போகிறான், இவன் போகிறான். கிவாஸ் சாப்பிடு. நான் சாப்பிடுகிறேன், நீ சாப்பிடுகிறாய், அவன் சாப்பிடுகிறான், இவன் சாப்பிடுகிறான். நான் சாப்பிடுகிறேன், நீ சாப்பிடுகிறாய், அவன் சாப்பிடுகிறான், இவன் சாப்பிடுகிறான். குடி. நான் குடிக்கிறேன், நீ குடிக்கிறாய், அவன் குடிக்கிறான், இவன் குடிக்கிறான். தூங்கு. நான் தூங்குகிறேன், நீ तूங்குகிறாய், அவன் तूங்குகிறான், इवन तूங்குகிறான். यहाँ डैश जो है वहाँ पर आप वर्ब रूट को लगा करके वाक्य बना सकते हैं. सही. अब क्वेश्चन है, तुम क्या करते हो? நீ என்ன செய்கிறாய்? क्वेश्चन. நீ என்ன செய்கிறாய்? படி. நான் படிக்கிறேன், நீ படிக்கிறாய், அவன் படிக்கிறான், இவன் படிக்கிறான். வருது. நான் வருகிறேன், நீ வருகிறாய், அவன் வருகிறான், இவன் வருகிறான். போ. நான் போகிறேன், நீ போகிறாய், அவன் போகிறான், இவன் போகிறான். சாப்பிடு. நான் சாப்பிடுகிறேன், நீ சாப்பிடுகிறாய், அவன் சாப்பிடுகிறான், இவன் சாப்பிடுகிறான். குடி. நான் குடிக்கிறேன், நீ குடிக்கிறாய், அவன் குடிக்கிறான், இவன் குடிக்கிறான். தூங்கு. நான் தூங்குகிறேன், நீ தூங்குகிறாய், அவன் தூங்குகிறான், இவன் தூங்குகிறான். अभी क्या क्या सवाल पूछिए, கேள்வி கேளுங்க. तुम क्या करते हो? நீ என்ன செய்கிறாய்? நான் படிக்கிறேன். तुम क्या करते हो? நான் வருகிறேன். तुम क्या करते हो? நீ என்ன செய்கிறாய்? நான் படிக்கிறேன். நீ என்ன செய்கிறாய்? நான் வருகிறேன். நீ என்ன செய்கிறாய்? நான் போகிறேன். நீ என்ன செய்கிறாய்? நான் சாப்பிடுகிறேன். நீ என்ன செய்கிறாய்? நான் குடிக்கிறேன். நீ என்ன செய்கிறாய்? நான் தூங்குகிறேன். இதே போல நான் வந்தால் கிரேன், நீ வந்தால் கிராய், அவன் வந்தால் கிரான், இவன் வந்தால் கிரான். சரி. அவன் படிக்கிறான். என்ன படிக்கிறான்? क्या पढ़ता है? தமிழ் படிக்கிறான். அவன் தமிழ் படிக்கிறான், அவன் ஹிந்தி படிக்கிறான், அவன் மேத்ஸ் படிக்கிறான், அவன் பாடம் படிக்கிறான், அவன் கதை படிக்கிறான், ஸ்டோரி. அவன் சிட்டி पढ़ता है, கடிதம் படிக்கிறான். சரி. அவன் வருகிறான், அவன் வீட்டுக்கு வருகிறான், அவன் பள்ளிக்கு வருகிறான், அவன் கடைக்கு வருகிறான், அவன் கடை வீதிக்கு வருகிறான், அவன் தபால் நிலையத்துக்கு வருகிறான், அவன் பேங்க்குக்கு வருகிறான். அவன் போகிறான், அவன் கடைக்கு போகிறான், அவன் கடை வீதிக்கு போகிறான், அவன் வீட்டுக்கு போகிறான், அவன் கிராமத்துக்கு போகிறான், வில்லேஜ் கிராமத்துக்கு போகிறான், கோயம்புத்தூர் போகிறான், கோவை போகிறான், திருப்பூர் போகிறான், சென்னை போகிறான். சாப்பிடு. அவன் சாப்பிடுகிறான், அவன் பழம் சாப்பிடுகிறான், அவன் சாப்பாடு சாப்பிடுகிறான், அவன் ரொட்டி சாப்பிடுகிறான். குடி. அவன் டீ குடிக்கிறான், அவன் காஃபி குடிக்கிறான், அவன் பால் குடிக்கிறான், அவன் தண்ணீர் குடிக்கிறான். தூங்கு. அவன் தூங்குகிறான், அவன் 10 மணிக்கு தூங்குகிறான், அவன் நன்றாக தூங்குகிறான். बाकी को हम बढ़ा सकते हैं. इसलिए जैसा चाहे हम उस फ्रेम के आधार पर बाकी को बढ़ा सकते हैं. फ्रेम अत्यंत ज़रूरी है. इस प्रकार मैं डैश का हूँ. डैश में हमें उस डैश में हमें क्या करना चाहिए? धातु को लगा लेनी चाहिए. तुम डैश पे हो, वो डैश था है, ये डैश था है. நான் கிரேன், நீ கிராய், அவன் கிரான், இவன் கிரான். நான் போகிறேன், मैं जाता हूँ, मैं था हूँ, तुम थे हो, वो था है, ये था है. நான் கிரேன், நீ किराए, अवन किरान, इवन किरान. ये फार्मूला जो है इसको याद रखिए और उसके आधार पर आप वाक्य बनाइए. ये चारों वर्ड मैंने, चारों धातु मैंने आपको होमवर्क के लिए दिया है. आप अपने घर में रात में या दिन में जब कभी आपको समय मिले, आप मेरे लिए इस पाठ के लिए आधा घंटा खर्च कीजिए. कितनी भी आप बिजी क्यों ना हो, लेकिन आधा घंटा इसके लिए बराबर खर्च कीजिए. जिस प्रकार हम सवेरे उठकर अपना सारा काम करते हैं, उसी प्रकार हमें ये अपना कर्तव्य के रूप में आधा घंटा खर्च करके ये होमवर्क आप
लिखते रहिए, फिर देखिए आप आसानी से तमिल में बात कर सकेंगे। तमिल में बात करना कोई मुश्किल बात नहीं है, आसानी से आप बात कर सकते हैं। इसलिए मेरा निवेदन है कि आप आधा घंटा कच्ची करके ये प्रयोग जो है करते रहिए। और नंबर्स 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 91 92 93 94 95 96 97 98 99 100 10 20 30 40 50 60 70 80 90 100 10 20 30 40 50 60 70 80 90 100 इस प्रकार 100 तक के लिए गिनती मैंने तमिल में और हिंदी में दोनों में दी है। आप सीख चुके होंगे, आप और भी सीखिए। रोज़ मैं सिखाऊंगा, आप रोज़ सीखिए और अपने मन में बसा लीजिए। जब जितना आप मन में बसा लेंगे उतना आपके लिए लाभदायक होगा। मैंने जो कुछ बोर्ड में लिखा है ज़रा जूम कर रहा हूँ, आप
ध्यान से देख लीजिए, अगर हो सके तो उसको पढ़ लीजिए, लिख लीजिए, दर्ज कर लीजिए कापी में। 1 मिनट आपके लिए मैं दे रहा हूँ, आप इसको जूम करता हूँ मैं, आप लिखिए और पढ़िए और इसके साथ अपने साथियों को, अपने दोस्तों को, अपने मित्रों को, अपने रिश्तेदारों को, चाहे वो कहीं भी हों, चाहे देश में हों, चाहे उत्तर प्रदेश में हो, चाहे बिहार में हो, चाहे उड़ीसा में हो, चाहे बंगाल में हो, चाहे कहीं भी हो, आप अपने रिश्तेदारों को भेजिए। इसको भेज करके उनको भी लाभान्वित कराइए। आपके हाथ में कक्षा है, आपके हाथ में अध्यापक हैं, कक्षा अध्यापक दोनों आपके हाथ में हैं और इसका सदुपयोग कर लीजिए। यही मेरा आपसे सविनय प्रार्थना है। आशा है कि आप मेरी प्रार्थना को ध्यान से सुनेंगे और हमारे लिए उचित सहयोग करेंगे। आपको मालूम है, ताली दोनों हाथों से बजती है, एक हाथ से ताली नहीं बजती, इसलिए ताली दोनों हाथों से बजती है। मैं कहता हूँ तो आप उसे सुनिए, मैं कहता हूँ तो आप उसे लिखिए, तभी आप ये आपका हाथ है, मेरा हाथ है, दोनों हाथ के जुड़ने से ही ताली बजती है, नहीं तो ताली नहीं बजेगी, सिर्फ हवा ही आएगी। इसलिए कृपा करके इसको याद रखिए और खुद भी लाभान्वित होइए और दूसरों को भी लाभान्वित होने का मौका प्रदान कीजिए। क्योंकि तमिल में एक कहावत है, याम पेट्र इன்பம் பெருக வையகம், याम पेट्र इன்பம் பெருக வையகம்। मैंने जो आनंद प्राप्त किया है वो सारा विश्व को मिले, सारे विश्व को मिले। आपको मालूम है, जैनों का वो मत है, जियो और जीने दो। वही है, मैं कह रहा हूँ, जियो और जीने दो, पढ़ो और पढ़ने दो, सीखो और सीखने दो, जानो और जाने दो। यही मेरा निवेदन है। इसके साथ मैं समाप्त करना चाहता हूँ और आपकी अनुमति से कल तक आपसे मिलेगा, कल आपसे मिलूँगा और तब तक के लिए நாளை சந்திக்கிறோம் அடுத்த பதிவிலே। இதே பதிவு தொடர்ந்து வரும்। இந்த பதிவு உங்களுக்கு தொடர்ந்து 2 நாட்கள் வரும் என்று எண்ணுகிறேன்। நாளைய பதிவை பார்த்துவிட்டு பிறகு முடிவு செய்யலாம்। ஆகவே பாடம் 12 முடிந்துவிட்டது, பாடம் 13 தொடரப் போகிறது। ஆகவே நீங்கள் இந்த பாடத்தை नंदा पढ़ते கொள்ளுங்கள், ध्यान से पढ़ लीजिए और तब तक के लिए कल आपसे मिलूँगा। तब तक के लिए मैं आपसे धन्यवाद साझा करता हूँ और एक मिनट जूम करता हूँ, आप पढ़ लीजिए। उसके बाद मैं ख़त्म करूँगा। याद रखिए, धन्यवाद, जय हिंद। एक 2 minutes. Pretty close. Good.